Hello viewers, welcome to Super Brain. Exercise 6.1 பார்க்கலாம். Fill in the blanks. Data has already been collected by some other person is dash data. கேட்டிருக்காங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் பிரைமரி டேட்டா செகண்டரி டேட்டான்னு ரெண்டு சொல்லியிருக்கேன். பிரைமரி டேட்டா அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்து அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை பற்றி டீட்டெயில்ஸ் எடுக்கிறது தான் பிரைமரி டேட்டா. ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து கலெக்ட் பண்ணதை பற்றி திருப்பியும் வந்து டேட்டா எடுக்கிறது வந்து செகண்டரி டேட்டா. இப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டேட்டா ஹாஸ் ஆல்ரெடி பீன் கலெக்டட், ஏற்கனவே கலெக்ட் பண்ணதை வந்து பை சம் அதர் பர்சன். ஓகே, ஏற்கனவே ஒருத்தரால் கலெக்ட் பண்ணப்பட்ட டேட்டா, அந்த டேட்டாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம், செகண்டரி டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ அதை இங்கே எழுதிக்கோங்க, secondary data. Okay, next one பாருங்க, the upper limit of the class interval 25 to 35 is ன்னு சொல்லிட்டாங்க. இது பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா லெஃப்ட் சைடு, இது வந்து லோவர் லிமிட்னு சொல்லுவோம். இந்த லாஸ்ட் இருக்கு பாத்தீங்களா ரைட் சைடு, இது வந்து நம்ம அப்பர் லிமிட்னு சொல்லுவோம். அப்ப இதுல அப்பர் லிமிட் என்ன, அப்பர் லிமிட் தான் நமக்கு இருக்காங்க. அப்பர் லிமிட் என்ன 35. ஓகே, இது லோவர் லிமிட், இது அப்பர் லிமிட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, the range of the data அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா எப்பவுமே ஹையஸ்ட் வேல்யூல இருந்து லோவஸ்ட் வேல்யூவை சப் பண்ணணும். இப்போ இதுல ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 தான் ஹையஸ்ட் வேல்யூ, லோவஸ்ட் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 3 தான் லோவஸ்ட் வேல்யூ. ஸோ 200ல இருந்து 3யை சப் பண்ணிட்டா நமக்கு 197 கிடைக்கும். ஸோ இதுதான் இதோடைய ரேஞ்ச். ரேஞ்ச் எப்பவுமே இப்படிதான் கண்டுபிடிக்கணும், ஹையஸ்ட் வேல்யூல இருந்து லோவஸ்ட் வேல்யூவை சப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, if class interval is 10 and the range is 80, then the number of classes are அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே நம்பர் ஆஃப் கிளாஸஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ரேஞ்சில இருந்து கிளாஸ் சைஸை டிவைட் பண்ணணும். ஓகே, இந்த ரேஞ்ச் அப்படின்றது என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஹையஸ்ட் வேல்யூல இருந்து லோவஸ்ட் வேல்யூவை மைனஸ் பண்றது, அதுதான் வந்து ரேஞ்ச். கிளாஸ் சைஸ் பாத்தீங்கன்னா 10 அப்படின்னா அந்த கிளாஸ் இன்டர்வல் இப்போ வந்து 1 to 10 அந்த மாதிரி டிஃபரன்ஸ் பாக்குறோம் இல்லையா, அதுதான் வந்து கிளாஸ் சைஸ். அது வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப டோட்டலா எத்தனை நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வரும் அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா கிளாஸ் சைஸ் வந்து 100, அதாவது இதோடைய டிஃபரன்ஸ் 100ல இருந்து 200 வரைக்கும், 200ல இருந்து 300, இதோடைய டிஃபரன்ஸ் என்ன, 200ல இருந்து 100 மைனஸ் பண்ணா 100 வருது இல்லையா, அதுதான் நம்ம கிளாஸ் சைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நமக்கு ரேஞ்ச் தெரியும், ஹையஸ்ட் வேல்யூல வந்து லோவஸ்ட் வேல்யூவை மைனஸ் பண்றது தான் ரேஞ்ச். அப்ப கிளாஸ் வந்து நம்பர் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல் எத்தனை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும்னா 1 2 3 4 5 6 7 இதுதான் வந்து எத்தனை அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அந்த ரேஞ்சை வந்து கிளாஸ் சைஸால டிவைட் பண்ணணும்னா நம்பர் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல் நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த 80யை 10ஆல நம்ம டிவைட் பண்ணிடலாம். 80யை 10ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 80 divided by 10, 0 0 0 கேன்சல் ஆயிட்டு வெறும் 8 மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். நீங்க 8 மட்டும் எழுதிக்கோங்க போதும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பை சார்ட் இஸ் ஏ டேஷ் கிராஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பை சார்ட் அப்படின்னு சொன்னாவே எப்படி இருக்கும்னா நமக்கு சர்க்கிளா இருக்கும். ஓகே, சர்க்குலர்ல இருக்கிறது தான் நம்ம பை சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். பார் கிராஃப்லாம் எப்படி இருக்கும், இப்படி நீட்டா ஸ்டாண்டிங் லைன்ல இருக்கும் இல்லையா, அப்படி நீட்டா வெர்டிக்கல் லைன்ல இருக்கும். ஸோ அதுதான் நம்ம பார் கிராஃப்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி சர்க்குலர்ல இருந்ததுன்னா அதை பை சார்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்க என்ன எழுதணும், சர்க்குலர் கிராஃப் அப்படின்னு எழுதிடுங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.